எனது அருமை உடன்பிறப்புகளே, திருநெல்வேலி மக்களே, உங்களை எல்லாம் சந்தித்ததில் மகிழ்ச்சி. அதுவும் இந்த மழை கொட்டும் மழையிலும் நீங்கள்லாம் எனக்காக காத்திருக்கிறத பார்த்து மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எனக்கு. இருந்தாலும் உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றணும். நிச்சயமா புரட்சி தலைவர் அவர்கள் எப்படி முதல் கட்சி ஆரம்பிச்சு இந்த இயக்கத்தை கொண்டு வந்து இது மக்களுக்கான இயக்கங்கிறத அவருடைய ஆட்சி காலத்துல எப்படி ஏழை எளிய மக்களுக்காக எல்லா உதவிகளையும் செய்தாரோ, அதே போல அவர் வழியில் வந்த அம்மாவும் உங்களுக்கெல்லாம் நல்லதை செஞ்சிருக்காங்க. அது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எல்லாருக்குமே உங்க குடும்பத்துக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சவங்க அம்மா. நிறைய திட்டங்களை கொடுத்தாங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏழை மக்களுக்கு ஆடு மாடு வழங்கினாங்க. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கு செல்லும் பிள்ளைகளுக்கு புத்தகம், நோட்டு, ஜாமெட்ரி பாக்ஸு, புத்தக பை இதெல்லாம் இலவசமாக கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, சைக்கிள் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஏழை பிள்ளைகள் 10வது 11வது படிக்கும்போது அவர்களுக்கு அவங்க வீட்டில் வசதி இருக்காது, மடிக்கணினி வாங்க முடியாதுங்கிறத நினைச்சு அம்மா ஒவ்வொரு பிள்ளைக்கும் இந்த மடிக்கணினியை எப்படி உபயோகப்படுத்துறதுங்கிறத தெரியணுங்கிறதுக்காக அம்மா அதையும் வாங்கி கொடுத்தாங்க பிள்ளைகளுக்கு. அவங்கெல்லாம் நல்லா அதை வச்சு அவங்களும் நல்ல முறையில் இருக்காங்க இன்னைக்கு. இதெல்லாம் அம்மா செஞ்சாங்க. ஏழைகளுக்காக 20 கிலோ அரிசி, விலையில்லா அரிசி கொடுத்தாங்க. இதெல்லாம் கொடுத்தது நம்ம அம்மாவோட ஆட்சியில தான். ஆனா இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு மக்களுக்கு எதுவுமே கொடுக்கல. ரேஷன் கடையில பருப்பு கிடைக்கல. நிறைய பேர் சொல்லிட்டாங்க என்கிட்ட, பருப்பு சுத்தமா கொடுக்கல, பாமாயில் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அரிசியும் சரிவர அளவு குறையுது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. நல்ல அரிசியா கொடுக்கலைங்கிறதையும் சொல்றாங்க. இந்த அரசாங்கம் பொதுமக்களுக்கு எதுவும் செய்யல. அதுவும் குறிப்பா ஏழை எளியோர்களுக்கு சுத்தமா எதுவும் செய்யலைங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் அவங்கள எதிர்த்து கேட்கறதுக்கு நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு தினம் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கேன். இது எல்லாம் எவ்வளவு நாளைக்கு இருக்க போறாங்க இவங்க? ஏன்னா மக்களுக்கு செய்யறதுக்காக மக்களுக்கு எதுவுமே செய்யல அவங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அவங்க ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 40 மாதம் ஆயிட்டு. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. இன்னும் ஒரு 20 மாசம் இருக்கு. அந்த 20 மாசத்துலயும் அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதுல கிட்டத்தட்ட 26ல தேர்தல் வரப்போகுது. அந்த தேர்தலுக்கு முன்ன 6 மாசத்துக்கு முன்ன அரசாங்க வேலை எதுவும் செய்ய முடியாது. எலெக்ஷன் கட்டுப்பாடு விதிச்சிருவாங்க. அதனால இன்னும் அவங்களுக்கு இருக்கிறது 15 மாசம் தான் இருக்கு. அதுல அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கேயும் வந்ததுல சொன்னாங்க, இங்க மாநகராட்சியில எந்த வேலையும் நடக்கலைங்கிறாங்க. அதாவது கவுன்சிலர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு இந்த மாநகராட்சியில எந்த வேலையும் நடக்கலைங்கிறாங்க. பாதாள சாக்கடை திட்டம் செய்யலைங்கிறாங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் எப்படி இருக்கோ அதே போலதான் ஒவ்வொரு மாநகராட்சியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. கடைக்காரர்கள் எல்லார்கிட்டையும் கவுன்சிலர்கள் பணம் கேட்கறதும், ரோட்ல கடை போடாத அப்படின்னு சொல்றதும், ஏழை எளியவங்களை கசைக்கு பிழியுறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து 3 முறை மின்சாரத்தை விளையாட்டம் பண்ணி இருக்கிறாங்க. அதனால ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற மக்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 100 ரூபாய்க்கு 25ல இருந்து 30 ரூபாய் அதிகப்படுத்தி மின்சாரத்திற்கு அவங்க பணத்தை பறிக்கிறாங்க மக்கள் சேர்ந்து. அது மட்டும் இல்ல, வழியில 2 வீலர்ல போறவங்களுக்கெல்லாம் வண்டியை நிறுத்தி
அபராதம் விதிக்கிறாங்க. இது வேற நடந்துகிட்டு இருக்கு. பள்ளிக்கு கல்லூரிக்கு போற பிள்ளைகளுக்கும் தினம் 500 ரூபா 1000 ரூபா கையில இல்லாம போக முடியாது. ஏன்னா எந்த இடத்துல வண்டியை நிறுத்துவாங்க, எவ்வளவு பணம் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த அரசாங்கம் மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துலதான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நடக்குது. இதை இவங்க வேலை செய்யறது சரியில்லை. அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அவங்கள திருத்தணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம். அதுக்கும் வழி இல்லை. ஏன்னா நான் உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது, எல்லா கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க எதுல எடுத்தாலும் ஊழலா இருக்கு, எங்க பார்த்தாலும். அதாவது ஒரு அரசாங்க இதுக்கு ஒருத்தங்க போயிட்டு வெளில வரணும்னா அவங்க கையில இருந்து அவ்வளவு காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம், அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல 240 கொலைகள் நடந்திருக்கு இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு. அப்போ சட்டம் என்ன விலை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு. இங்க பெண்கள்லாம் வெளியில போக முடியல, அதையும் சொல்றாங்க என்கிட்ட. அது மட்டும் இல்ல, பஸ் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் திருத்திக்கணும். அவங்க முதல்வரும் சரி நல்லா இந்த ஆட்சியை கொண்டு போறதுக்கு உண்டான வேலையில இறங்கணும். இவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கீங்க. இப்ப நான் அங்கங்க என்ன தப்பு நடக்குதுங்கிறத விவரமா எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை ஒழுங்கா, நான் சொல்றது இந்த மக்களுக்காக தான் சொல்றேன், ஒழுங்கா செய்யணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது அரசாங்கம் உதவி செய்யணும். ஆனா எந்த உதவியும் செய்யாம அவங்க கிட்ட இருந்து பணத்தை பறிக்கிற வேலையை இந்த அரசாங்கம் செய்யுது. அதை நிறுத்திக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு, உங்களை எல்லாம் இந்த மலையில எனக்காக காத்திருந்து இவ்வளவு தூரம் நின்று இருக்கீங்க. உங்களை எல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். வாழ்க புரட்சித் தலைவர் நாம வாழ்க, புரட்சித் தலைவி அம்மா நாம வாழ்கன்னு சொல்லி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.